அப்படின்னா நல்லா வா ப்ளீஸ். படிக்கிறவர்கள் சிலுவை தூக்கணும் என்று இருந்தால் போதும். மற்றவங்க முன்னாடி சிலுவையோடு யாரும் வர வேண்டாம். என் சிலுவையை நான் தூக்கி கொண்டு வருகிறேன். உங்கள் சிலுவையை தூக்க நீங்கள் முன்புற போக வேண்டும். தேங்க்யூ. இந்த திருவிழாட்டு குழுவினர் உங்கள் அப்படியாக இந்த நெறிமுறைகளை நீங்கள் அவர்களுக்கு ஏதுவான சூழலை உருவாக்க வேண்டும். இன்னும் 2 மணித்துளிகள். இலைகளுக்கும் முன்னால் ஒரு பாடல், பின்னால் ஒரு பாடல், அதற்கு பிறகு ஜெபம். ஜெபத்தை தொடர்ந்து சிலுவையை சுமக்கிறவர் வருவார்கள். ஏற்கனவே நெறிமுறைகளை தாமஸ், CLR, ஆன்மரி, அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் தெரியும். தயவுசெய்து இதை நீங்கள் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும். எந்த சூழலிலும் உங்களுடைய கவனம் சிதைந்து விடக்கூடாது. இருக்க வேண்டும். நான் சொல்லுகிற ஜெபத்திற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். பாடம் மட்டும் முக்கியமாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் பட்ட பாடுகளில் மிக கொடுமையானது ஒன்று சிலுவை பாதை. இந்த பாதையில் பயணிக்க பாசத்தோடும் விசுவாசத்தோடும் வந்திருக்கிற தூய தேற்றரவு திரு அவையருடைய நம்பிக்கையாளர்களை இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பாதையில் பயணிக்க உங்களை வரவேற்று இதை தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய பாவங்களுக்காக இந்த பாடுகளின் பாதையில் பயணிக்க தகுதி உள்ளவர்களாக மாற்ற இறை தந்தையிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பாடும் தாமஸ். நமக்கு
என் இயேசுவை பார், என் இயேசுவை பார், கல்வாரி சிகரமதில். சிலுவை அடையாளம் ஒரு கிறிஸ்தவனின் அடையாளம், கிறிஸ்தவத்தின் அடையாளம், திரு அவையின் அடையாளம். அதனால்தான் ஆலயங்களிலும் துறவற இல்லங்களிலும், ஏன் கத்தோலிக்க கிறிஸ்துவ வீடுகளிலும் அந்த அடையாளத்தை, மீட்பின் அடையாளத்தை வைத்திருக்கின்றோம். இதோ அதன் வெளிப்பாடாக இந்த சிலுவைதான் மீட்பின் அடையாளம் என்பதை எல்லா மக்களுக்கும் அன்று இயேசு எருசலேமில் நடந்து வெளிப்படுத்திய அந்த காட்சியை தொடர்கின்றோம். இதோ தலையிலே முள்முடி, அதன் வலி, தாழாத உள்மன வலி, மேனியிலே ரணவலி, தோளிலே சுமை வலி, ஒரு சேர வாட்டி வதைக்க இதோ இறைமகன் இயேசு கல்வாரி மலை மீது கால் கடுக்க நடந்து போன சிலுவை பாதையை தொடர்கிறோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து நம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும் என அறைகூவல் விடுத்து கல்வாரி பயணத்தை இதோ தொடர்கிறோம். சிலுவை பாதை ஒரு சடங்கல்ல, நம் வாழ்வு குறித்த ஒரு ஆன்மீக தேடல். நாம் வாழ்ந்து வரும் வாழ்வு குறித்து ஆராயவும், வாழ வேண்டிய வாழ்க்கை எது என தீர்மானிக்கவும் வழிகாட்டும் கலங்கரை விளக்கம்தான் இந்த கல்வாரி சிலுவை பாதை. இறைமகன் இயேசுவின் பாடுகளை குறித்து நாம் அழுவதை விட அந்த பாடுகளை தருவதே நாம் தான் என்பதை எண்ணி மனமுருகி மன்னிப்பு கேட்போம். பாவக்கரை படைந்த இதயம் தூய்மை பெறவும், நெறி தவறிய வாழ்வை சரி செய்யவும், உடைந்து போன உறவுகளை ஒன்று சேர்த்து புதுப்பிக்கவும் இந்த சிலுவை பாதையை நாம் பயன்படுத்துவோம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். நாம் இந்த சிலுவை பாதையிலே தடம் பதித்து நடந்து மாமனிதனாக வாழ முனைவோம். வாருங்கள் இறை மக்களே, நம் மீட்பிற்கான தேடலை தொடங்க சிலுவை பாதையை தொடர்வோம். பாடல் பாடல். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிவித்து செய்கின்றோம். முதல் நிலை உறவு ஊர்வலத்தின் முதல் நாடகம். இது கபடம் நாடகமா அல்லது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பொங்கி எழும்
யதார்த்த நாடகமா என்பது தெரியாது. ஆனால் உறவுக்கு ஒப்பிட்ட இயேசுவை உயிர் உள்ளவரை நினைக்க வேண்டிய மக்கள் கூட்டம் மதிமறந்து இவனை சிலுவையில் அறையும் என கூச்சலிட்டு ஒன்றிணைந்து அரங்கேற்றிய நாடகம். இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இந்த துணிவு? இதோ சாவுக்கு தீர்ப்பிடப்படும் இந்த இயேசு சாதாரண மனிதன் அல்ல. உண்மைக்காக, உறவுக்காக, வாழ்வுக்காக போராடிய ஒரு மாமனிதன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பிடப்பட்ட இந்த மனிதன் இன்றும் கோடான கோடி மனிதர்களின் இதயங்களை சலனம் செய்கிறார் என்றால் இவ ஒரு மாமேதை. இந்த மாமேதை நடத்திய புரட்சி வரலாறு ஒரு முனையில் உருவாகி மறுமுனையில் கரிந்துவிட்ட சாதாரண புரட்சி அல்ல. 2000 ஆண்டுகள் அல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒவ்வொரு இதயங்களிலும் கொழுந்துவிட்டு எரியும் சிலுவை புரட்சி. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு புரட்சி வீரனையா சாவுக்கு தீர்ப்பிடுகிறது இந்த மக்கள் கூட்டம்? இல்லை, ஒரு படி மேலே சென்று கள்ளன் பரபாசை விடுதலை செய்யவும் திட்டம் தீட்டுகின்றது இந்த சதி கூட்டம். இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். நண்பா, ஏன் இவ்வளவு ஆத்திரம் அடைகிறாய்? சற்று நீள். அவர்கள் என்னை அல்லவா தீர்ப்பிடுகிறார்கள். உனக்கு என்ன ஆயிற்று? என் மீது உனக்கு ஏன் இவ்வளவு பற்றும் பாசமும்? என்னை எப்போதாவது பார்த்திருக்கிறாயா? என்னிடம் எப்போதாவது பேசியிருக்கிறாயா? இல்லையா? பின் ஏன் என்னிடம் இந்த அனுதாபம்? இதோ உன்னை சுற்றி உள்ள எண்ணிலடங்கா மனிதர்களை தினந்தோறும் தீர்ப்பிட்டு வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் ஒவ்வொரு நிமிடமும் சிதைக்கிறாயே. வந்த பூமி நீ வாழ வந்த வாடகை வீடு என்பதை மறந்து சொத்துக்காக சொந்த பந்தங்களை முறிக்கிறாயே. இப்படிப்பட்ட உனக்கு என்னை சாவிற்கு தீர்ப்பிட்டவர்களை தீர்ப்பிட என்ன அருகதை உள்ளது? நீயும் நானும் மனிதர்கள், உறவின் சங்கிலியால் பிணைக்கப்பட வேண்டிய உன்னத படைப்பு. யாரையும் தீர்ப்பிட அருகதையற்றவர்கள். தீர்ப்பிடும் பொழுது கொதித்தெழும் நீ தீர்ப்பிடும் பொழுது சற்று சிந்தனை செய்வாயா? தீர்ப்பிடுவதை நிறுத்துவாயா? மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? கல்வாரி நோக்கி கால்களை கடித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? ஜெபம். பிறரை தீர்ப்பிடா மனதையும் அன்பு நிறைந்த உள்ளத்தையும் தந்தருளும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். Glory
இரண்டாம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் சுத்தமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். தோள்களில் சிலுவை ஏற்று இறை சித்தம் நிறைவேற்ற கல்வாரி ஏறினார். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். உறவு ஊர்வலத்தின் இரண்டாவது நாடகம். இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிட்ட கூட்டம் அத்தோடு விட்டுவிடவில்லை. மனிதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கொடூரமானவர்கள் என்பதை நிரூபிக்கிறது இக்கூட்டம். இயேசுவின் வாழ்விற்கு முற்றுப்புள்ளி வைத்த கூட்டம். மரணத்திலும் அவமான மரணத்திற்கு தீர்ப்பிட்டு அதில் ஆனந்தம் கொண்டாடுகிறது. இவர்களை யாருடன் ஒப்பிடுவது? உறவை மறந்து மனிதனே பழிவாங்க துடிக்கும் கொடூரர்கள். ஒரு மனிதனுடைய பலவீனம் அறிய முடியாத அயோக்கியர்கள். உப்பிட்டவனை எல்லளவும் நினையாது நன்றியை மறந்த நயவஞ்சகர்கள். இயேசுவின் தோள் மீது இவர்கள் சுமத்துகின்ற சிலுவை நீங்களும் நானும் தங்கத்தால் மெருகூட்டி அழகுக்கு அழகூட்ட அணிந்திருக்கும் தங்க சிலுவை அல்ல. நம்மில் பலர் எப்போதும் அணிந்து வரும் அல்லது சுமந்து வரும் 53 மணிகளை கொண்ட ஜெபமாலையின் இறுதியில் இருக்கும் பிளாஸ்டிக் சிலுவை அல்ல, மாறாக அவமானத்தின் சிலுவை. சமூக அழுக்குகளை அகற்றி உறவுகளை உறுதிப்படுத்திய இயேசுவின் தோள்களில் ஏற வேண்டியது இந்த அவமானத்தின் சின்னம் அல்ல. ஊரளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், நாடு அளவில், உலக அளவில் இன்று எத்தனையோ பரிசுகள், பாராட்டுகள், பதக்கங்கள். இந்த பரிசுகளை தோளில் சுமந்து மார்த்தட்டி நடப்பதற்கு, பெருமை பாராட்டுவதற்கு, சமூக அந்தஸ்தை பெறுவதற்கு எத்தனையோ திட்டங்கள், தீர்மானங்கள், குறுக்கு வழிகள். ஏன் நமது பங்குகளில் கூட நாம் சுமக்க ஆசைப்படுவது என்ன? பெயரும் புகழையும் தானே. ஆனால் இயேசு தோள் மீது சிலுவையை சுமக்க துணிகிறார். நண்பா, என் மீது அவமான சிலுவையை சுமத்துகிறார்கள். ஐயோ, இதை தூக்கி செல்லும் சக்தியும் உடல் வலிமையும் என்னிடம் இல்லை. எனக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது. இதோ இன்னும் சற்று நேரத்தில் என்னை படுகொலை செய்து விடுவார்கள். நான் நினைத்தால் இப்போது கூட ஓடிவிடலாம். நான் 33 வயது இளைஞன். நான் நினைத்தால் படைபலம் சேர்க்கலாம். ஆனால் அது என் விருப்பமில்லை. இதோ இந்த கொடூர சிலுவையை சுமந்து செல்ல முயற்சி செய்கிறேன். எதற்காக நான் இதை சுமக்க வேண்டும்? உறவுக்காக, மனித மீட்புக்காக. எனது மின்னல் சிதறல்கள் உனது பேராசைகளையும் பதவி பதக்க வெறிகளையும் கிழித்தெறிந்து உறவுக்கு பாலம் கட்ட வேண்டும். நீ தயாரா? நீ மாற வேண்டும்.
செல்வம், துன்பங்களை தாங்கும் உறுதியான மனம் அருள்வாய் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. சிலுவை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு, தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு ஏதுவான சூழல் சற்று ஓரமாக நின்றுங்கள். தயவு செய்து திவ்ய இயேசுவே, என்னை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். உறவு ஊர்வலத்தின் மூன்றாவது நிலை. சிலுவையின் பாரம் ஒருபுறம், மனவேதனை மறுபுறம். களைப்புடனும் வியர்வையுடனும் வேதனையுடனும் சற்று தூரம் நடந்து வந்த இயேசு சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். அது காங்கிரீட் இடப்பட்டு மெருகூட்டப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை அல்ல. சுற்றுலா மையங்களுக்கும் மாநகரங்களுக்கும் செல்லுகின்ற சொகுசு பாதை அல்ல. திருத்தலங்களுக்கு செல்லுகின்ற பக்தி பாதையும் அல்ல. மாறாக அது கரடுமுரடான பாதை. சிறிய சிறிய கற்களும் முட்களும் காலை பிளந்துவிடும் அபாயத்தின் பாதை. ஒரு கால் வைத்து மறுகால் வைக்க யோசனை செய்ய வேண்டிய பாதை. மேடு பள்ளங்கள் இழுத்து அரவணைத்து முத்தம் தரும் பாதை. இந்த அபாய பாதையில் முதன் முறையாக கீழே விழுகிறார் உறவின் இயேசு. தடுக்கி விழும் மனிதரை தூக்கிவிட வந்த மனிதனின் நிலையை பார்த்தீர்களா? இங்கு சரிவது இயேசு அல்ல, உறவு. மனிதன் மனிதனையே மறந்து விடுகிறான். விழுந்த இயேசுவை ஓடி சென்று தூக்கிவிட வேண்டிய அன்பு இதயங்கள் வேடிக்கை பார்க்கின்றன. ஐயோ, கூட்டத்தோடு கூட்டம் கோவிந்தா போடும் மனிதர்கள் அன்றும் இருந்திருக்கிறார்கள். கீழே விழுந்த அந்த மனிதன் குற்றவாளி அல்ல என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்தும் தெரியாதது போல நாடகமாடும் மனிதர்கள். இத்தனை மனிதர்களுக்கும் மத்தியில் வீரத்தின் விளைநிலமாக இருக்கின்றார் இயேசு. விழுந்தாலும் எழுந்து நடப்பேன் என்ற மன தைரியம்
விழுந்து மண்ணோடும் மரத்துண்டோடும் இணைந்து கிடக்கும் இயேசு அதோடு அடங்கி விடவில்லை. இதோ எழுந்து விடுவேன் என்ற பச்சை கொடியை அமைதியாக வெளிப்படுத்தினார். அந்த அமைதியை கண்டு உணருவதல்ல உறவு, நம்மோடு இணைந்து வாழும் உறவு உள்ளங்கள் தடுக்கி விழும்போது தாங்கி நிற்கும் தைரியம் நமக்கு உள்ளதா? இல்லை. நாமும் வேடிக்கை மனிதர்களாக மழையில் நனையாமல், வெயிலில் காயாமல், வெந்ததை தின்று விதி வந்தால் சாவும் என்ற அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறோமா? எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்டாலும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். ஜெபம். சாவான பாவத்தில் விழாமல் என்னை காத்தருளும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவையை பார்ப்பதற்கு ஏதுவான சூழலை உருவாக்குங்கள். நான்காம் சலம் திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாய்மறை மகனை நோக்க கண்கோளமாகி போக நொந்தழுதாள் தாய்மறி. தாய் மகனை சந்தித்தல் இது உறவின் சங்கமம் மட்டுமல்ல, மாறாக உறவின் உச்சகட்டம். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து தன் இரத்தத்தை பாலாக ஊட்டி வளர்த்த தன் ஒரே மகனை சந்திக்கிறார் அன்னை மரியாள். இது சாதாரண சந்திப்பு அல்ல, உள்ளம் நிறைய அழுக்குகளையும் ஆணவத்தையும் நிறைத்து வைத்து உதட்டளவில் சிரித்து கை குலுக்கும் கபட சந்திப்பு அல்ல. போட்டி பொறாமைகளில் புதைந்து கிடந்தாலும், அதிகார ஆணவத்தில் அடங்கி கிடந்தாலும், அரசியல் என்ற போர்வையில் ஆங்காங்கே அரங்கேறும் சந்திப்பு அல்ல. உடன் பிறந்தவனுக்கு துரோகம் செய்துவிட்டு நல்லவன் போல பாசாங்கு செய்யும் சந்திப்பு அல்ல. பக்கத்து வீட்டு துன்பங்களில் இன்பம் கண்டாலும் ஒன்றும் அறியாத
பச்சிளம் குழந்தையைப் போல சந்திப்பது அல்ல. வயதான பெற்றோரை முதியோர் இல்லத்தில் வைத்துவிட்டு வருடத்திற்கு 2 முறை சந்திக்கும் சந்திப்பு அல்ல. மாறாக இந்த சந்திப்பில் பற்றி எரியும் 2 விளக்குகள் பதறி போய் நிற்கின்றன. உரையாடலில் வார்த்தைகள் ஒன்றுக்கொன்று உரசி கண்ணீரால் கண்களே காயமடைந்து விடக்கூடாது என்பதற்காக மௌனமாக அரங்கேறுகிறது. இங்கு தெய்வ அன்னையை நினைத்து பாருங்கள். அவரது இதயம் துடித்து போய் வேதனை நெருப்பு அவளை எரித்து சாம்பலாக்கி இருக்கும். மாறாக கொடியவர்களின் கையில் குத்தகைக்கு விடப்பட்ட நிலை போல தலைமுடி எல்லாம் அலங்கோலமாக சிதறி கண்கள் இரண்டும் சிவந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வியர்த்து உருமாறி காட்சியளிக்கின்ற தன் மகனை கொலை பாதகர்களின் கையில் சந்திக்கிறார். ஐயோ பாவம், அந்த தாய் எவ்வளவு துடித்திருப்பார். இன்று நம்மை பார்த்து இயேசு கேட்கிறார், மகனே மகளே, என் தாயின் வேதனை உனக்கு புரிகிறதா? என் தாய் என்னை சந்தித்த போது எனக்குள் பிறந்த உற்சாகம் மீண்டும் என்னை நடக்க வைத்தது. உனது சந்திப்புகள், உனது உறவுகள் உன்னுடன் இணைந்து வாழ்பவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதா? இல்லையெனில் எனது தாயிடம் இருந்து நீ அதை கற்றுக்கொள்ளலாமே. மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, தாயென்று உன்னை தான், தாயென்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா, மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. ஜெபம். பெற்றோரை நேசிக்கும் பிள்ளைகளாக வாழ வரம் தாரும் இயேசுவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் எத்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சுமைதனை பகிர்ந்திட சேரே நகருக்கு சீரோர் புதவிட புதவும் பாடத்து உயர்ந்த வீரத்தை உலகிற்கு சீரோர் எடுத்து சொன்னாரே. சிலுவை கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துடிக்குத தேவன் போகின்றார். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துடிக்குத தேவன் போகின்றார். இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். சிலுவை மரத்தை தாங்க சீமோன் உதவி செய்ய தள்ளாடி நடந்தீரே.
இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவி செய்கிறார். உறவின் சங்கமம் உறவு ஊர்வலத்தின் 5வது நிலை. உதவும் பண்பு உறவின் உன்னத வேதம் என்பதை உணர்ந்த சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவி செய்கிறார். உதவி செய்ய முன்வருவது மனிதனின் இயல்பு. ஆனால் நெருக்கடியான, இக்கட்டான, ஆபத்தான நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உதவிக்கரம் நீட்டுவது உறவின் இயல்பு. நமக்கு முன் நடக்கும் அனைத்தும் வேடிக்கை, அது நமக்கு நடக்கும் வரை. சீமோனுக்கு அப்படியல்ல. இயேசுவின் துன்பம் சீமோனுக்கு வேடிக்கையாக தோன்றவில்லை. ஓடி சென்று உதவ வேண்டும் என்ற துடிப்பு இதயத்தில் எழுந்தது. ஒடுங்கிவிடக் கூடாது என்ற ஏக்கம் இதயத்தை பிளந்தது. ஒருவேளை சமூகம் நம்மை ஒதுக்கிவிடுமோ என்ற ஐயம் கூட மனதில் சஞ்சரிக்கவில்லை. இத்தனையும் கடந்து செயல் வீரனாக தன்னை நிரூபிக்கிறார் சீமோன். என் அருமை சகோதர சகோதரிகளே, நமது செயல்கள் இன்று எத்தனை பேரின் வாழ்க்கைக்கு தெம்பு அளிக்கிறது? இதோ இயேசுவின் மனதில் நமது செயல்களை குறித்து மகிழ்ச்சி வெள்ளம் ஊற்றெடுக்கிறதா? அவரின் மதிப்பீடுகள் மறைந்து போகவில்லை என்ற எண்ணம் இன்று அவருக்கு இருக்கிறதா? உறவின் வழிகாட்டியாக நீங்களும் நானும் விளங்குவோம் என்ற நிறைவு இயேசுவுக்கு இருக்கிறதா? இல்லையெனில் சீமோன் நமது வாழ்க்கையில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதே பொருள். அப்படி என்றால் இந்த சிலுவை பாதையில் ஆண்டாண்டுதோறும் பங்கெடுப்பதன் பயன் என்ன? சீமோனாக மாறுவோம். உதவும் பண்பே உறவின் பண்பு என்பதை வாழ்ந்து காட்டுவோம். நம்மோடு இணைந்து வாழ்பவர்கள் இவன் ஒரு சீமோன் என்பதை அடையாளம் கண்டு நம்மிடமிருந்து நல்லதையே கற்றுக்கொள்ளட்டும். அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோமா? சுமையை சுமப்பவர்கள் ஏழைகள் என்பதை சீரே நகர் சீமோனே கற்று தந்தார். உதவும் உயிர் வேதத்தை செய்து காட்டினார். உதவும் உயிர் வேதத்தை செய்து காட்டினார். இயேசுவே, இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பது நியாயமில்லை. இயேசுவே, இயேசுவே, நீர் சிலுவை சுமப்பது நியாயமில்லை. ஜெபம். இல்லை என்று வருபவர்களுக்கு உதவிடும் மனம் அருள்வாய் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இணைப்பார கடவுள. ஆமென். நிலையில் ஆண்டவர் முகத்தை துடைத்திட வேரோடிக்கால் துடித்து விட்டாரே. பூமியில் பெண்கள் துணிச்சலின் தூண்கள் என்பதை வேரோடிக்கால் உணர்த்தி விட்டாரே.
இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்தல். வாழ்க்கையில் சில மனிதர்கள் சில சூழ்நிலைகளால் மறக்க முடியாத இடத்தை பிடித்து விடுகின்றார்கள். இயேசுவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடத்தை பிடித்தவர்களில் வெரோனிகாவும் ஒருவர். இதுவும் உறவின் வேகம்தான். இயேசுவின் காலத்தில் பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் இல்லை. அது ஆண்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலம். பெண்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்து கூற முடியாத காலம். பெண்கள் தாங்களாகவே முடிவெடுத்து சமூகத்தில் சஞ்சரிக்க அஞ்சிய காலம். எனவேதான் அன்றைய பெண்கள் பற்றிய குறிப்புகள் நமக்கு அதிகமாக இல்லை. இத்தனைக்கும் மத்தியில் ஒரு சாதாரண பெண்ணுக்கு எங்கிருந்து வந்தது இந்த துணிவு? இயேசுவின் நிலையை கண்ட வெரோனிகா கொதிக்கும் வெந்நீராய் புரட்சி பெண்ணாய் உருவெடுத்து சமூகத்தை கண்டோ சுற்றி நின்றவர்களை கண்டோ முடங்கி விடாமல் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். வெரோனிகாவுக்கும் நன்றி கடனாக வழங்க இயேசுவிடம் பொன்னோ பொருளோ பரிசு பொருட்களோ பணமோ எதுவும் இல்லை. வேதனையால் மனம் தளர்ந்து நம்பிக்கையால் மீண்டும் எழுந்த இயேசு தனது இன்முகத்தை துண்டு துணியில் பதிய வைக்கிறார். இது அச்சு எழுத்துக்கள் போல் தனது முகம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, தனது முகத்தின் கொடி கட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக இது நன்றியின் பரிமாறல். இது உடற்களவில் உடைந்து போகும் வெற்று பரிமாறல் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்வுகளின் உச்சக்கட்டத்தில் இருந்து எழுந்து வந்த உண்மையின் உறவு பரிமாறல். வெரோனிகாவே, நீ பாக்கியம் பெற்ற பெண்மணி. சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்தால் பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக அது வர வேண்டும் என ஆசைப்படுகிறோம். ஆலயத்துக்கு ஒரு மின்விசிறி வாங்கி கொடுத்தால் அதன் இறகுகளில் நமது பெயர் உள்ளதா என தேடுகிறோம். இன்று சமூக நலனுக்காக நன்கொடை கொடுத்தால் நமது பெயரே முதலில் வாசிக்கப்பட வேண்டும் என ஆசிக்கிறோம். சிறிய சிறிய அன்பிய கூட்டங்களில் கூட முதல் இடம் நமக்கு இல்லை என்றால் அடுத்த முறை 1000 பொய்கள் சொல்லி கூட்டத்தை தவிர்க்கிறோம். உண்மையான உறவு பரிமாற்றங்கள் எப்பொழுது ஆரம்பிக்க போகின்றது? இதோ வெரோனிகா நமக்கு ஒரு சவால்.
இயேசுவே ஆமென். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் மீது தயவாயிரும். மனிதன் சுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் இந்திய சமாதானத்தில் கிடைப்பார்கள. ஏழாம் நிலையில் இருட்டாம் உதயம் பூமியில் விழுந்தார் விடியலின் இதயம் மண்ணில் விழாமல் மறுபடி எழாமல் கருணை மணியும் பயனளிக்காதே. சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் ஏழாம் நிலை இயேசுவை ஆராதித்து வணங்கி நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். சாட்டையடியை தாங்கி வேதனைகள் தாங்கினார். ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவியது இயேசுவுக்கு ஆறுதல் அளித்தது. தனது தாயின் சந்திப்பு புது நம்பிக்கையையும் நிறைவையும் அளித்தது. வெரோனிகாவின் வீரச் செயல் பூமியில் பெண்கள் புரட்சியின் விடிவெள்ளிகள் என்பதை நிரூபித்தது. ஆறுதலும் நிறைவும் புது நம்பிக்கையும் ஒருபுறம், சிலுவையின் பாரம் மறுபுறம். எனவே இதோ இயேசு இரண்டாம் முறையாய் கீழே விழுகிறார். தந்தையே, உமக்கு சித்தமானால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். இருப்பினும் அது என் விருப்பப்படி அன்று, உமது விருப்பப்படியே ஆகட்டும். இவை கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தந்தையோடு உறவாடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளின் ஆழம் உங்களுக்கு புரிகிறதா? இது உறவின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு. இவை வார்த்தைகள் அல்ல, வாழ்வுக்கும் சாவுக்குமான போராட்டம். கீழ்ப்படிதலின் உச்சகட்டம், அர்ப்பணத்தின் ஆரம்பமும் இறுதியும், தியாகத்தின் முதலும் முடிவும். நமது வாழ்க்கையிலும் நாம் பலமுறை விழுந்து விடுகிறோம். நம்மால் எழுந்து நடக்க முடியவில்லை. நமது தலைவன் வழிகாட்டி இயேசுவால் மட்டும் எப்படி எழுந்து நடக்க முடிந்தது? இயேசுவுக்கென்று ஒரு கொள்கை இருந்தது. அவருக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அவரது அர்ப்பணத்தின் ஆழத்தில் தெளிவு இருந்தது. நம்மிடம் இவை ஒன்றுமில்லையே. இவை இல்லை என்றால் நம்மால் எழுந்து நடக்க முடியாது. அங்கனம் எழுந்து நடக்க முடியவில்லை என்றால் இந்த உறவு பாதையில் நமக்கு பங்கு இல்லை. இந்த சிலுவை பாதை அர்த்தமற்றதாகிவிடக் கூடாது. எனவே நமக்கென்று ஒரு கொள்கையோடு, வாழ்க்கை தெளிவோடு, உறவில் உயர்ந்து, இயேசுவோடு இணைந்து, எழுந்து துணிவோடு நடப்போமா? நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதும் இங்கில்லை.
ஜெபம். பாவத்தில் விழ காரணமாகும் சூழல்களிலிருந்து என்னை காத்தருளும் இயேசுவே. ஆமென். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் மீது தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் கிடைப்பார கிடந்தன. அது பெண்களின் ஆயுதம் என்று கிராமங்களில் கூறுவர். ஆனால் இதன் கண்ணீர் அது கண்களின் ஆயுதம், இதயத்தின் ஆயுதம். பாவம் என்ன செய்வது தெரியாத மகளே அழுகின்றனர். சோழமே வேகமாக உருவெடுத்து நிழல் போல தன்னை அதனுடன் வர வெப்பக்காற்று வேதனையால் தனது உறவுகள் நீங்க நாம் இயேசு மிகவும் சோர்ந்துவிட்டார். இருப்பினும் உறவின் நிறைவை மறந்தால் தன் தாயிடம் கூட பேச முடியாத இயேசுநாதர் எனக்காக அழைக்கிறது, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகிறது. ஐயோ, நம் இயேசுவின் வார்த்தைகள் தடுமாறுகின்றன. அவரால் பேச முடியவில்லை. இது தடுமாற வேண்டிய நாமல்ல. எத்தனையோ தத்துவங்களை தொகுத்து எடுத்து கூறிய நாவு தடவு புரளுகிறது. இங்குதான் இயேசு நம்முடன் தடுமாறுகிறவர்களை சற்று கடினமாக பேச சொல்கிறார். மகனே, எனக்காக அழாதே, உன்னை நினைத்து அழலும், உனது வாழ்க்கை முறையை நினைத்து அழலும். நீ ரத்தம் சிந்தி சம்பாதிக்கும் மனதை திட்டமிட்டு செலவுகளை தெரியாமல் குடித்து திண்டாடுகிறாயே, அதற்காக அழலும். பதவி, பட்டம், புகழ் என்று வேலை அழிந்திருக்கிறாயே, அதற்காக அழலும். ஆலயங்களில் கூட திட்டமிட்டு மக்களை சதி செய்கிறாயே, அதற்காக அழலும். இத்தனையை விட்டுவிட்டு நீ ஏன் எனக்காக அழ வேண்டும்? இயேசுவின் ஆதரவை பார்த்தீர்களா? நமது வாழ்க்கையை மாற்றியமைக்க உறவோடு உறவாய் ஒருவருக்கொருவர் தோள் கொடுத்து சீர்மையான கல்லும் கவனமற்ற வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோமா? உமது நாமத்திலே என்னை ஆறுதல் படுத்தும் இயேசுவே. ஆமென்.
இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். உருவு ஊர்வலத்தின் 9ஆம் நிலை. எருசலேம் மகளிரை பார்த்து ஆதங்கமாக பேசிய இயேசுவால் மீண்டும் தொடர்ந்து நடக்க முடியவில்லை. மிகவும் களைப்புற்ற உடல் அங்குமிங்குமாக தள்ளாடுகிறது. சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். முதல் முறை இயேசு விழுந்தபோது அவருக்குள் ஒரு தைரியமும் துணிவும் இருந்தது. 2வது முறை விழுந்தபோது கொள்கை பற்றுடைய இயேசு உடனே எழுந்து நடப்பார் என்ற தெளிவு அந்த முகத்தில் தெரிந்தது. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, 3வது முறையாக விழுந்த இயேசுவின் முகத்தை உற்று பாருங்கள். அவருடைய முகம் இருளடைந்து விட்டது. இயேசுவை அடையாளம் தெரியவில்லை. பார்த்தீர்களா? உண்மைக்கும் உறவுக்கும் இடையே உயர்ந்து எழுந்து நடந்த இயேசுவை பாவிகள் உருத்தெரியாமல் ஆக்கிவிட்டார்கள். இனி நான் விழவே மாட்டேன் என்ற உறுதிமொழி. இப்போது இயேசுவால் நம்மிடம் பேச முடியவில்லை. 3 முறை விழுந்ததால் அவருடைய உடலில் ஏற்பட்ட காயங்களின் ரேகைகளோடு ஒன்றிணைந்து உறவை ஏற்படுத்தி இரண்டும் ஒன்றோடு ஒன்று உறவாட இயேசு சிலுவையுடன் மீண்டும் எழுந்து நடக்கிறார். லட்சியவாதிகள் ஒருபோதும் மடிந்து போவதில்லை. பொய் குற்றச்சாட்டுகளும் வீண் வார்த்தைகளும் அவர்களை முடக்கிவிட முடியாது. பொறாமை தீ அவர்களின் இதய குடலில் குளிர்காயும் என்பதற்கு மனித வரலாற்றில் மிக முக்கியமான எடுத்துக்காட்டு இயேசுவேதான். இப்போது இயேசு அவரை சுற்றி நின்ற அனைவருக்கும் சவாலாகிறார். இந்த முறை இயேசுவால் எழுந்து நடக்க முடியும் என யாரும் நினைக்கவில்லை. இயேசு ஒரு லட்சியவாதி, சாம்பல். ஆனால் கூட சாம்பலில் இருந்து நெருப்பாய் பறக்கும் அனல். இப்போது நமக்கு சவாலாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறார். நாமும் அவரோடு எழுந்து நடக்க முயற்சி செய்வோமா?
ஜெபம். நான் சோர்ந்து போகும் வேளையில் எனக்கு ஊன்றுமாயிரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். நமது விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் எத்திய சமாதானத்தில் இழப்பாடப்படுவன. ஆமென். அவமான சிகரத்தின் படித்துள்ள ஆடை அகற்றிய நாளை யாவும் இழந்து தலையை கவிழ்ந்து லட்சிய ஆடை உடுத்தினாரே. சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். இயேசுவே ஆராதனை வணங்கி உமக்கு நன்றியற்ற தோத்திரம் செய்கின்றோம். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை அகற்றுகிறார்கள். உறவு ஊர்வலத்தின் மிக முக்கியமான நிலை. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று அவனது மானம். மானம், மரியாதை இவற்றின் ஒரு வெளிப்பாடுதான் ஆடை. இது மனித வரலாற்றில் கலாச்சாரத்தின் சின்னம். இதோ இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். ஒரு தனி மனிதனை பொது இடத்தில் வைத்து களங்கப்படுத்துகிறார்கள். இயேசுவை மனித சமூகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக பிரித்து அவதூறு பேசி இவனை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள் என கூச்சலிட்ட கூட்டம் மதிமறந்து சித்தம் கலங்கி இங்கே திகைத்து போய் நிற்கின்றது. இயேசு என்ற ஒரு மனிதனின் பொறுமையை பார்த்தீர்களா? தனது ஆடையை உரித்து சீட்டு போடும் வேடிக்கையை மனிதாபிமானத்தோடு பார்க்கிறார் இயேசு. உறவில் உடைதல் வந்துவிடக் கூடாது என உயிர்த்துணர்ந்த இயேசு தன் வானக தந்தைக்கு தான் கொடுத்த வாக்கும் சிதறிவிடக் கூடாது என தெளிவாக இருக்கின்றார். இன்னும் சிறிது நேரத்தில் தன்னை கழுகின் கையில் உயிருடன் கிடைத்த கோழி குஞ்சினை போல சிதைக்கப் போகிறார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். தெரிந்தும் கூட அவரது முகத்தில் வீசுகின்ற அமைதியை பார்த்தீர்களா? அது உறவின் அமைதி. நாம் சிந்துகின்ற இந்த இயேசு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. இதோ இயேசுவின் பார்வையில் இருந்து நாம் 1000 பாடங்களை கற்றுத் தெரிய வேண்டுமே தவிர
அவரது வார்த்தைகளை எதிர்பார்க்க முடியாது. வாழ்க்கையில் இவ்வளவு அவமானத்தை சந்தித்த ஒரு மனிதனை வரலாறு இனி சந்திக்க முடியாது. இது இவருக்கு வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? இது இவருக்கு அவமானம் இல்லையா? அவரை தினந்தோறும் பின்தொடரும் நாமும் அவரை போலவே அவமானங்களை தாங்கக்கூடிய சக்தியையும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வழிமுறைகளையும் அவரிடமிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவருக்கும் நமக்கும் என்ன உறவு? அவமானங்களை சந்திக்கின்ற போது தன்னம்பிக்கையை கைவிடாமல் வாழ வரம் தாரும் இயேசுவே, ஆமென். எங்கள் பேரும் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரும் தயவாயிரும். விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். பதினோராம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். தண்ணீரில் நீந்தி விளையாடிய ஒரு மீனை இதோ தரையில் பிடித்து இடுகிறார்கள். சுதந்திரமாக பறந்து திரிந்த ஒரு பட்டாம்பூச்சியை பிடித்து கட்டி வைக்கிறார்கள். தோல்வியை வெற்றியாக நினைத்து மாயையில் மகிழ்ச்சி கொள்ளும் மனிதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இங்கே சிலுவை என்ற மரத்துண்டுகளுக்கும் ஆணிகளுக்கும் இயேசுக்கும் இடையே ஒரு உறவு போராட்டம். சிலுவையோடு இயேசு ஒன்றி உறவாட ஆணிகள் துணை போகின்றன. அன்பு ஆணிகளை, நீங்கள் துளைப்பது இயேசுவின் கை கால்களை மட்டுமல்ல, அவரது இதயத்தையும் துளைக்கிறீர்கள்.
மனுக்குளம் முழுவதையும் களங்கப்படுத்துகிறீர்கள். ஆணிகளை துருப்பிடித்து எரு போல ஒரு நாள் நீங்கள் பொடிந்து போவீர்கள் என்பதை மறந்து விட்டீர்களா? நீங்கள் ஏற்படுத்தும் இந்த காயங்கள் இயேசுவுக்கு ஒரு அபாயம் அல்ல, மாறாக கிறிஸ்துவத்தின் அடித்தளம் என்பதை உணர தவறிவிட்டீர்களே. உறவு ஊர்வலத்தில் உறவு கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இயேசுவோடு போராடும் உறவு போராட்டத்தில் ஆணிகளாக இருக்கிறோமா? நான் ஒரு ஆணியாக இல்லை என்று சொல்ல வேண்டுமானால் நமது வாழ்க்கை அதை படமெடுத்து காட்ட வேண்டும். உறவின் தாக்கங்கள் இதயத்தில் உருவாகி உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன் போன்ற வேறுபாடுகளை எடுத்தறிந்து சமூகத்தின் இறுதி எல்லை வரைக்கும் நம்மை ஒருவரோடு ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இல்லையெனில் நிச்சயமாக நாம் ஆணிகளே. நாம் ஆணிகளா என்று சிந்திப்போமா? ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க மறக்க எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் வருங்க.
இயேசுவை ஆராதித்து வணங்கி பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். தந்தையின் கைகளில் ஆவியை ஒப்படைக்க காரிருளும் சூழ்ந்ததே. 12ஆம் நிலை. சிலுவையில் இயேசு. நற்செய்தி நூல்களை வாசிக்கும் போது ஒரு மறை உண்மை புலப்படுகிறது. இயேசு தானாக இந்த உலகிற்கு வந்தவர் அல்ல, தன்னுடைய தந்தையால் அனுப்பப்பட்டவர். தன் தந்தையின் விருப்பப்படி இறுதி வரை வாழ்ந்த இயேசு இதோ சிலுவையில் தொங்குகிறார். இல்லை, தொங்க விடப்படுகிறார். உறவு ஊர்வலத்தின் 12வது நிலையில் இயேசுவை படுகொலை செய்கிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைநெழுந்தீர் என்று கூறி சிலுவையில் துடித்துடிப்பது இயேசு மட்டுமல்ல, தந்தையாகிய கடவுளும் சிலுவையில் துன்பப்படுகிறார். மனுக்குலத்தின் பாவங்களை மன்னித்து மனிதர்களோடு உறவை உறுதிப்படுத்த தான் அனுப்பிய தன் ஒரே மகன் இயேசுவை கோரச் சிலுவையில் அவமானமாக கொன்று விடுகிறார்கள். இதுவரை கேவலத்தின் சின்னமாகவும் அவமானத்தின் சின்னமாகவும் கருதப்பட்ட சிலுவை இன்று முதல் மரியாதையின் சின்னமாக, உலகமெங்கிலும் கோடான கோடி மக்களின் நம்பிக்கை சின்னமாக உயர்த்தப்படுகிறது, வானத்தையும் தொடுகிறது. இயேசுவின் இறுதி வாக்குகள் இதோ உலகின் மூலை முடுக்குகள் எங்கும் எதிர் ஒலிக்கின்றது. இயேசுவின் விழாவை பிளந்த ஈட்டி வெற்றி பெற்றதாக மாத்தட்டிக் கொள்கிறது. ஆனால் விழாவிலிருந்து வடிந்து ஓடிய ரத்தம் காற்றோடு கைகோர்த்து உறவாடி உலகெங்கும் சென்று விட்டது. நண்பர்களே, நமது வாழ்க்கையில் சிலுவையை நாம் துன்பத்தின் அடையாளமாக கருதவே கூடாது. நாம் சந்திக்கும் அத்தனை துன்பங்களையும் உடைத்தெறியும் சக்தி கொண்டதுதான் சிலுவை. லஞ்சம் வாங்குதல், கொடுத்தல், வரதட்சணையின் பெயரால் ஏழை பெண்களின் வாழ்வை சிதைத்தல், அவமானங்களை மற்றவர்கள் மேல் சுமத்துதல் போன்ற சமூக துரோகங்களை எதிர்த்து போராடும் போது நாம் சில சிக்கல்களை சந்திக்கிறோம். அத்தகைய சிக்கல்களுக்கு தீர்வும் ஆறுதலும் தருவதுதான் சிலுவை. நமது வாழ்க்கையில் சிலுவையின் உண்மையான அர்த்தம் பிரதிபலிக்கின்றதா? தாய், தந்தையே, தந்தையே, என்னை கைவிட்டீர். எல்லாம் நிறைவேறிற்று. உனக்காக மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்?
உம் அன்பின் வாழ்வை ஏற்றுக்கொள்ள வரத்தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுக்கு இரக்கத்தினாலே நித்தியலை பற்றி அடைய கடவது. ஆமென். பதிமூன்றாம் வேளையில் மரியாவின் மடியில் மரித்த மகளுக்கு தாழ்ந்து பார்த்து தாயின் படிதான் பின்னென்றும் கருவிக்கு முழுவதும் இதுதான் நேரம். சிலுவை கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். சிலுவை கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் இறை இயேசுவை உம்மை வணங்கி நன்றி கூறி ஆராதனை செய்கின்றோம். அதே என்றால் மறைந்த நாம் இயேசுவுடன் மாறாமடி வளர மாதுயரமானதே. 13ஆம் நிலை. அன்னையின் மடியில் மகன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தனது மடியில் கிடந்து தன்னோடு கொஞ்சி விளையாடிய அன்பு மகன் இன்று 33 வயதில் அதே மடியில் பிணமாக கிடக்கின்றார். மீண்டும் ஒருமுறை இங்கே மௌன உறவு அரங்கேறுகிறது. இந்த அன்னையை ஆறுதல் படுத்தும் தகுதி நம்மில் யாருக்காவது இருக்கிறதா? கன்னியாக இருந்த போதே நீ விரைவில் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்ற கபிரியேல் தூதரின் வாக்கு அன்னையை அதிரச் செய்தது. சமூகத்தை கண்டு சற்றும் தயங்காமல் கடவுளின் சித்தத்திற்கு ஆம் என்று சொன்ன அன்னைக்கு தனது மகனை பெற்றெடுக்க மாட்டுத் தொழுவமே கிடைத்தது. பிறந்த பச்சிளங்குழந்தையின் வாழ்வை தீர்த்து கட்ட ஏரோது தீட்டிய திட்டம் அன்னையை அச்சத்தில் ஆழ்த்தியது. இத்தனைக்கும் மத்தியில் சீரோடும் சிறப்போடும் தான் வளர்த்து வந்த மகனை 12 வயதில் ஆலயத்தில் தொலைத்த போது அன்னைக்கு பதட்டம் ஏற்பட்டது. 2 வயதில் ஏரோதிடமிருந்து காப்பாற்றிய தன் பிள்ளையை 33 வயதில் பிளாத்துவின் தீர்ப்பிலிருந்து காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஏக்கம் இறைவாக்கினர்கள் வாயிலாக அருளப்பட்ட கடவுளின் வாக்கு இங்கு நிரூபிக்கப்படுகிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களைப் போலவே மாதாவுக்கும் தனது மகனை பற்றிய ஏராளமான எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் இருந்திருக்கும் அல்லவா? இந்த இளம் வயதில் தனது மகன் சிலுவையில் அறையப்பட்டு சின்னா பின்னமாக்கப்படுவான் என்பதை அன்னை எதிர்பார்த்திருப்பார்களா? ஆனால் கடவுளின் திட்டத்திற்கு எப்போதும் ஆம் என்று சொன்ன பெருமை
அன்னைக்கு மட்டுமே உண்டு. நமது வாழ்க்கையில் நமது எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் கலைந்து போகும்போது நாம் உடைந்து போகிறோமே. எனது மகன் நான் நினைத்தது போல ஒரு மருத்துவனாக, பொறியியல் வல்லுநனாக உருவாகவில்லை என்பதை நினைத்து நாம் பல நேரங்களில் உடைந்து போகிறோமே. எனது மகன் ஒரு பணியாளனாக உருவாகி இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை அறிவித்து சமூக பணி செய்தால் ஒருவேளை அவனது பெயருக்கும் உயிருக்கும் ஆபத்து வந்துவிடும் என்று நினைத்து நாம் அஞ்சிவிடுகிறோமே. அன்பர்களே, இறைவன் நமக்கு பரிசாக தந்த இந்த மனித வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை இறைவனின் திட்டமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சீராக வாழ்வதே அன்னை மாதா மௌனமாக நமக்கு கற்றுத்தரும் செய்தி. செவிமடுப்போமா? என் மகளே, மகனே, எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கும் பரிசினை பாருங்கள். இறந்த என் மகன் இயேசுவின் உடல் உங்களுக்கு என்ன உதவி செய்யவில்லை என்று இவரை இந்நிலைக்கு உள்ளாக்கினீர்கள். ஆணிகள் அறைந்த கைகள் உங்களை தொட்டு தொட்டு குணமாக்கவில்லையா? ரத்தம் ஆறாக பெருகி உலர்ந்திருக்கும் பாதங்கள் உங்களை நன்மை கருதி அல்லும் பகலும் அலைந்து திரியவில்லையா? ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட இதயம் அன்பு அன்பு என்றுதானே இறுதி வரை துடித்தது. இதயம் என்றால் என்ன என்பதற்கு இலக்கணம் அவரல்லவா? அவருக்கு ஏன் இல்லை? ஜெபம். ஓ யாகுல தாயே, என்னையும் உம் கரங்களில் அணைத்து கொள்ளும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படுவதாக. ஆமென்.
இயேசுவின் யாராவது வணங்கி உமக்கு நன்றி தோற்றம் பெறுகின்றோம். பதினான்காம் நிலை. இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். உறவு ஊர்வலத்தின் இறுதி நிலை. புரட்சியாளர்களின் உடலை அடக்கம் செய்யலாமே தவிர அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் உணர்வுகளையும் யாரும் அடக்கம் செய்துவிட முடியாது. அவர்களின் இறகுகள் முடிந்தாலும் நம்பிக்கை சிறகுகள் எழுந்து பறக்க செய்யும். இதை முற்றிலும் உணராமல் இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். தன் தந்தையின் மீது முழு நம்பிக்கையையும் வைத்து மீட்பு பணியில் தனக்கென தந்தை வைத்திருந்த துன்பக்களத்தை எவ்வித தயக்கமின்றி முழுமையாக பருகிய இயேசு தந்தையின் கையில் தனது ஆவியை ஒப்படைத்துவிட்டு நிறைவான அமைதி அடைகிறார். ஒரு மனிதனின் மரணத்திற்கு பின்பு இந்த மனிதனை போல நாம் வாழ வேண்டும் என்று நம் வாழ்க்கையில் இருந்து இந்த சமூகம் எதையாவது கற்றுக்கொண்டால் வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளது என்பதே பொருள். இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவரது வாழ்க்கை முறை ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் பாதிக்கிறது. எனவேதான் இயேசுவின் பிறப்பு வரலாற்றை கிபி கிமு என்று 2 துண்டாக பிளந்தது. வரலாற்றில் மட்டுமல்ல, ஏராளமான மனிதர்களின் இதயங்களில் இயேசுவின் கால்கள் பதிந்தன. அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கு அடக்கம் செய்யப்பட்ட இயேசு 3 நாட்களில் உயிர்த்தெழுந்துவிட்டார். இயேசுவின் உயிர்ப்பை அவருடைய சீடர்கள் அனுபவித்தார்கள். அவரது அன்பு சீடர்கள் தாங்கள் அனுபவித்த உயிர்த்த இயேசுவை சான்று வருகிறார்கள். இது உறவின் தொடர்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் உயிர்ப்பை நாம் அனுபவிக்கிறோமா? இந்த அனுபவம் நம் சகோதர சகோதரிகளை உறவில் அரவணைத்து செல்ல உதவுகிறதா? அங்கனம் இயேசுவின் உயிர்ப்பு உறவுக்கு உருவெடுக்கவில்லை எனில் நாம் அவரை அனுபவிக்கவில்லை என்பதே பொருள். இயேசுவின் சீடர்கள் உயிர்ப்பை பகிர்ந்த போது ஏராளமான சவால்களை சந்தித்தார்கள். இருப்பினும் இயேசுவை அறிவித்தார்கள். உறவின் தொடர்பில் சவால்கள் சங்கட்டங்களை ஏற்படுத்த முடியாது. அன்று அவர்கள் சந்தித்த சவால்கள் அவர்களை அடக்கியிருந்தால் என்று நாம் இயேசுவை அறிந்திருக்க முடியாது. இந்த உயிர்ப்பின் உறவு குடும்பங்களின் ஒற்றுமையும் உறவையும் வலுப்படுத்த வேண்டும். உயிர்ப்பின் உறவு சமூக பணியை ஆழப்படுத்த வேண்டும். உயிர்ப்பின் உறவு நமது தனி வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். உயிர்ப்பின் உறவு நமது பொறுப்புகளை செய்ய வேண்டும். உயிர்ப்பின் உறவு வெரோனிகாலையும் சீமோன்களையும் உலகமெங்கும் உருவாக்க வேண்டும். உயிர்ப்பின் உறவு அன்னையை போன்று எதையும் தாங்கும் இதயத்தை நமக்கு தர வேண்டும். காரணம் சிலுவை பாதை, உறவின் பாதை. சிலுவை உயிர்ப்பின் மறு உறவு. யாகத்தின் மாறாவே சிலுவை அடியிலே சிலுவை கொண்டாடுவாயோ. ஜெபம். என் இதயம் உமது திருவுடலுக்கு உகந்த இருப்பிடமாக அமைய வரத்தாலும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில்
என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் துய தேற்றரவு திரு அவையினுடைய நம்பிக்கையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிற அற்புதமான தெய்வீக திருச்சிலுவை பாதை, உங்களுடைய அமைதி, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய உடனிருப்பு எல்லாம் பாராட்டத்திற்குரியது. பேடும் சிறுவன் சிறுமியர் மாதாவாக, அருளப்பராக, படை வீரனாக பணியாற்றிய அன்பு குழந்தைகள், அற்புதமாக பாடல் பாடிய பாடல் குழுவினர்கள், திருவழிபாட்டு குழுவினர், முன்கள பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அருள் பணியாளர்கள், எல்லாவற்றுக்கு மேலாக என்னோடு எனக்கு இயேசுவாக நான் அற்புதமாக செய்வதற்கு எதுவான சூழலை உருவாக்கிய என் பேரன்புக்குரிய அன்பு ஆசிரியர் வெலிங்டன் மரியா தஞ்சை மாநகரிலிருந்து 2 நாட்களாக என்னோடு இருந்து இந்த மீட்பின் பாதையினுடைய நீட்சியை உங்களுக்கு காட்டியிருக்கிறார். அவர்களோடு இணைந்து தம்பி அருள்தாஸ், அவர்களோடு இணைந்த அனைத்து பணியாளர்களுக்கும், சிறப்பாக காவல்துறையினர், பொதுத்துறை, பாதுகாப்புத்துறை அவர்களுக்கும் இந்த பதிவை சிறப்பாக காட்சி பதிவு செய்து கொண்டிருக்கிற மதர் டிவியுடைய சாமி செல்லா குழுவினருக்கும் நன்றி சொல்லி உங்களுக்காக இணைந்து உங்களுக்கு கேட்பவர்களுக்கு தயாராக இருக்கிறீர்கள். உங்களுடைய நாகரிகத்தை நான் மீண்டும் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு இருக்கிறது எங்கும் போகாது. ஆகவே நீங்கள் நிகழ்ச்சிகளோடு சென்று அவர் கொடுத்தவர்களை எந்த விதத்திலும் குந்தகம் விளைவித்து விடக்கூடாது என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, உங்களுடைய அற்புதமான உடனிருப்பு மிக பிரமாண்டமாக இருக்கிறது. இதற்காகவே நான் இன்னும் எத்தனை முறை வேண்டுமானாலும் சிலுவையில் அறைய தயாராக இருக்கிறேன் என்ற பதிவை நான் உங்களுக்கு விட்டு சென்று இப்பொழுது இறுதி ஜெபம் அருட்தந்தையர்கள் சொல்வார்கள். சொல்லி முடித்த பிற்பாடு திருத்தந்தையருடைய கருத்துக்களாக ஜெபித்து உங்கள் அத்தனை பேருக்கு இந்த பரிபூரண பலன் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்கு இந்த பெரிய சிலுவையை நானும் அருட்தந்தையர்களும் தூக்கி பிடித்து உங்களுக்கு எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதம் கொடுக்கிறோம். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, ஆடி அடங்கும் எங்களின் வாழ்க்கை பாதையில் ஒருவருக்கு நாங்கள் ஒரு கொடுக்கும் சக்தியை தாரும். நாங்கள் பங்கெடுத்த இந்த சிலுவை பாதையை ஒரு பக்தி பாதையாக மட்டும் நாங்கள் மாற்றிவிடாமல் சிலுவையின் அர்த்தத்தையும் உயிர்ப்பின் உண்மை உறவையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உணரும் சக்தியை தாரும். அப்பா, துன்பப்படுவர்களுக்கு நாங்கள் உதவி புரியவும், தூர்வர்களுக்கு நாங்கள் பணி செய்யவும், அதன் மூலம் எங்களது மனித வாழ்க்கையின் அர்த்தம் இந்த உலகிலேயே உண்மையாகவும் வரம் தருமாறு உங்களுடைய கிறிஸ்து வழியாகவே உண்மை நன்றாடுகின்றோம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளங்காதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இப்பொழுது 3 அருட்பணியாளர்கள் இந்த சிலுவையை உயர்த்தி உங்களுக்கு சிலுவை ஆசீர்வாதத்தை சுவாசத்தோடு நடந்து வந்த முயற்சியை கடவுள் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் என்ற உணர்வோடு எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.
நினைவோடு அந்த அற்புதமான சபையினருக்கு நன்றி சொல்லி நீங்கள் விடைபெறலாம்.